ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நம்ம ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும்னா ஒரு டாபிக் நம்ம எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எது மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் தான் ஆஸ்க் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டாபிக் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து மெனி டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சிம்பிளாக வந்து பார்த்துக்கலாம் வாங்க. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னா என்னன்னா ஃபார்மல் சேஞ்ச் மேட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பை பார்லிமெண்ட். இது வந்து பவர் என்னன்னா ஆர்டிகல் 368 வந்து சொல்லியிருப்பாங்க. ஓவரால் அத்தாரிட்டி என்ன ஆர்டிகல் 368 பார்ட் 10 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்லிமெண்ட் வந்து கான்ஸ்டியூஷனில் எனி ப்ரொவிஷன்ஸ் வந்து அமெண்ட் பண்ணுறதுக்கு பவர் தந்திருக்காங்க. மோட் ஆஃப் த அமெண்ட்மெண்ட்னா 3 வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அடிஷன், அதாவது புது ப்ரொவிஷன் தான் ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணாங்க. தென் வேரியேஷன், மாடிஃபைங் த எக்ஸ்ட்ரீம் ப்ரொவிஷன்ஸ், அதாவது 61st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஓட்டிங் ஏஜ் வந்து 21லேருந்து 18 வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிப்பீல் அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷன் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ரிமூவ் பண்ணாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து. அது வந்து என்னன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சொல்லியிருக்கோம்ல, அதை வந்து 3 டைப்பாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிளாக வந்து ஒரு ஆர்டினரி லா வந்து பாஸ் பண்ணுறது மாதிரியே அது மாதிரி பண்ணாவே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது வந்து கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. தென் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, மெஜாரிட்டி ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ப்ளஸ் 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங், அது மாதிரி சொல்லலாம். இதில் வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி வந்து கவர் ஆகும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஸ்டேட் ரேட்டிஃபிகேஷன், ஒரு சிலது வந்து ஸ்டேட் ரேட்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதுனா ஃபெடரல் ப்ரொவிஷன் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஸ்டேட் வந்து ரேட்டிஃபிகேஷன் பண்ணணும். அது வந்து என்ன 1/2 ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட் பவர்ஸ், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் இந்த பிரின்சிபல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டோட கீ ஃபீச்சர்ஸ் பார்க்கலாமா? பில் வந்து என்னன்னா எய்தர் ஹவுஸ், அதாவது லோக்சபாவும் சரி ராஜ்யசபா எங்கனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஜாயின்ட் சிட்டிங் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு இல்லவே இல்லை. ஓகேங்களா? பிரசிடென்ட் அசென்ட் வந்து கண்டிப்பாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக தரணும். இது வந்து 24th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூஸ்க்கும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் டாக்ட்ரின் எடுத்துக்கிட்டா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்ட்ரின், அது வந்து கேஸ்வந்த பாரதி கேஸ் 1973 யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது வந்து பார்லிமெண்ட் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட் பண்ணலாம். ஆனால் வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து டெஸ்ட்ராய் பண்ணாத மாதிரி வந்து அமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வேலிடிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பற்றி ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடச்சிருக்குன்னு நான் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது மாதிரி கேட்டுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ் பர் ஆர்டிகல் 368 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பார்லிமெண்ட் மே அமெண்ட் எனி ப்ரொவிஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பை வே ஆஃப் 2024 கேட்டது அடிஷன், வேரியேஷன், ரிப்பீல். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 1, 2, 3. நம்ம வந்து ஏற்கனவே வந்து வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணது தான் இது. ஓகேங்களா? Next question. In India, which among the following constitutional amendments were widely believed to enacted to overcome judicial intervention of the fundamental rights? இது வந்து 2023 கேட்டது. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஏன்னா வந்து 1951 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து நிறைய வந்து லிமிடேஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னென்ன பண்ணிப்பாங்கன்னா ஆர்டிகல் 19(2) அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. ஆர்டிகல் 31A அண்ட் பி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். 9th ஷெட்யூல் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இந்த வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். ஓகேங்களா? பட் ஆனால் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு நிறைய வந்து ஜுடிஷியல் வந்து இது பண்ணிப்பாங்க, நிறைய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இது பண்ணிப்பாங்க. ஸோ கன்ஃபியூஷனாக இருக்குன்னு ஓவராலாக என்ன பண்ணாங்கன்னா யூபிஎஸ்சி வந்து இந்த கொஸ்டின் வந்து கரெக்டான ஆன்சர் எதுவும் இல்லை அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. தேர்ட் கொஸ்டின் 2022 கேட்டது, a constitution amendment bill required prior recommendation of president. President is bound to give assent to the constitution amendment bill. Then third statement, no provision for joint sitting of the constitution amendment bill. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி. ஏன்னா வந்து இது வந்து பிரசிடென்டோட ரெக்கமெண்டேஷன் தேவையே இல்லை. ஒரு சில பில் ஆர் ஆக்டுக்கு வந்து பிரசிடென்டோட ரெக்கமெண்டேஷன் தேவையான ஒன்று. அது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கம்பல்சரியாக பண்ணணும், ஜாயின்ட் செட்டிங்கும் இல்லைன்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2019 கேட்டது, 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பிளேஸ்ட் இன் எலெக்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பிகைன் த ஜுடிஷியல் ரிவ்யூ. 99th அமெண்ட்மெண்ட் வாஸ் ஸ்ட்ரக் டவுன் பை வயலேஷன் ஆஃப் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 39th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த 99th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணது சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருக்காங்க. ஓகே மிஸ், இதுல இருந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்து தெரிஞ்சிருக்கோம் மேஜரான அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து நம்ம ரீட் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன. ஜஸ்ட் லட்சுமி புக்கில் வந்து ஜஸ்ட் 2 or 3 பேஜஸ் தான் இருக்கும். அட்லீஸ்ட் அதாவது ஒரு டைம் பார்த்துங்க. அதுவே வந்து ஃபிலிம்ஸில் வந்து நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 2019 கேட்டுருக்காங்க, ஹைகோர்ட்ஸ் cannot declare central laws and constitutional.
கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் cannot be reviewed by சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. ஏன்னா ஹைகோர்ட்டும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணால் பெஸ்ட் ஸ்ட்ரக்சர் இது பண்ணால் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுற பவர் இருக்குது. அது வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு சில டைம் வந்து ரிமூவ் பண்ணாங்க. ஆனால் வந்து 47th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கும் பவர் இருக்குது, அது மாதிரி ரிஸ்டோர் பண்ணிட்டாங்க. தென் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணலாம் பெஸ்ட் ஸ்ட்ரக்சர் கேசனந்தா பாரதிஸ் கேஸ். Next question, 2013 கேட்டது. An amendment to the Constitution of India can be initiated only in the Lok Sabha. Second statement, federalist character அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரைட் டு பை த ஆல் ஸ்டேட். நம்ம இயர்லி டிஸ்கஸ் பண்ணல அந்த 2 மினிட்ஸ்லேயே வந்து இது சொல்லிப்போம். எந்த ஹவுஸ்னாலும் இது பண்ணலாம், எதிர் ஹவுஸ் லோக்சபா ராஜ்யசபா வந்து ரேட்டிஃபை பண்ணுறது 1/2 ஆஃப் த ஸ்டேட் இருந்தாவே போதும். ஸோ வந்து கரெக்ட் ஆன்சர் என்னன்னா நெய்தர் ஒன் நாட் டூ. Next question, which constitutional amendment limit the total number of ministers to 50% of the Lok Sabha strength? 2009 கேட்டது. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 91st அமெண்ட்மெண்ட். இது வந்து 2003 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 2008 கேட்டது. which amendment where 4 languages are to each schedule were raising the total number of 22? ஓகேங்களா? கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 92nd அமெண்ட்மெண்ட். அது வந்து என்னென்ன லாங்குவேஜ்னா போடோ, டோக்ரி, மைத்லி, சந்தாலி. இது வந்து 2003 எனாக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல 50% லிமிட் வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்ததுன்னா 91st அமெண்ட்மெண்ட். பார்த்தீங்களா ப்ரீவியஸ் கொஸ்டின் எது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் 104 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ரிலேட்டட் டு 2006 கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ரிசர்வேஷன் ஃபார் சோசியோ எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸ் இன் பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? தென் அகெயின் ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்டோட எய்ம் என்ன மாதிரி 98th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்டோட எய்ம் என்ன? கரெக்ட் ஆன்சர் என்னன்னா நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன். ஓகேங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். இது வந்து 99th அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் 2015 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பெஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து வயலேட் பண்ணதுன்னு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which constitutional amendment related to raising the number of members of Lok Sabha to be elected from the states? கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 7th and 31st அமெண்ட்மெண்ட். 7th அமெண்ட்மெண்ட் என்னன்னா ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அட்ஜஸ்ட் பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் சீட்ஸ். 31st அமெண்ட்மெண்ட் என்னன்னா லோக்சபா ஸ்ட்ரென்த்தை வந்து 525லேருந்து 545 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which amendment empowers the president to send back any matters for reconsideration by council of minister? இது வந்து என்னன்னா எந்த அமெண்ட்மெண்ட்னா 44th அமெண்ட்மெண்ட். அதில் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஏதாவது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து ஒப்பீனியன் பிரசிடென்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணலாம்னா ஒரே ஒரு டைம் மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி தந்துப்பாங்க ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 93rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் டீல்ஸ் வித். கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 6 to 14 years. ஓகேங்களா? இது வந்து ஆர்டிகல் 21 வந்து இன்டர்செப்ட் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து 45 and 51A வந்து ஆட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் 1 ரெண்டு லிஸ்ட் 2 அதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. லிஸ்ட் 1 வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 69th 1991, 75th 1994, சி 18th 2000, 83 2000. ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டேட் லெவல் அண்ட் ட்ரைபுனல்ஸ், நோ எஸ்சி ரிசர்வேஷன் பஞ்சாயத் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ், பஞ்சாயத் அட் வில்லேஜ் லெவல், 10th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன், நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஸ்டேட்டஸ் டு டெல்லி. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. 69th வந்து என்னன்னா டெல்லியில் வந்து என்சிடி ஸ்டேட்டஸ் தந்திருப்பாங்க. 75th வந்து ரெண்ட் ட்ரைபுனல்ஸ், 18th வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் ரிலேட்டட், 83 வந்து அருணாச்சல் பிரதேசில் வந்து எஸ்சிக்கு வந்து ரிசர்வேஷன் இல்லைன்றது. லாஸ்ட் கொஸ்டின், 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 ரெஃபர்ஸ் டு. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் தரது. இது வந்து 3 சாய்ஸ் சிஸ்டம், வில்லேஜ், பிளாக், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இது பண்ணிப்பாங்க. இது வந்து கிராஸ் ரூட் டெமோக்ரஸி சென்சர் தந்து தான் என்னோட எய்ம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த டாப்பிக்கில் இருந்து வந்தது. நம்ம இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு எந்த ஹாஸ்பிட்டல் கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆர் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதனோட எய்ம் என்ன அது வந்து தெரிஞ்சுக்கணும். செகண்ட் என்னென்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டோட ப்ரொசீஜர் என்ன அது தெரிஞ்சுக்கிட்டா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் த வீடியோஸ். நம்ம வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டென்ட் நல்லா இருந்துன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தென் எனி சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டும் வெல்கம் தான். கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அது வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நாளைக்கு பார்க்கலாம்.